உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்காக. இது என்னென்னா, இந்த ஜூம் ஆப் வழியாக இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கான வழி இதுதான். இப்போது ஏற்கனவே உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் எப்படி வந்து ஜூமை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபோனில். ஸோ அந்த முறையில் நீங்கள் கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் வந்து ஜூமை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும்னு. ஸோ அந்த மாதிரி லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போது எப்படி இந்த லிங்க்கை வச்சு நம்ம டைரெக்டாக நம்ம ஜூம் மீட்டிங்குள்ளே போகலாம், எப்படி இந்த வகுப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது கம்ப்யூட்டர் வெர்ஷனில், கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப், லேப்டாப் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணுறதுக்கு. இன்னொரு வழி மீட்டிங் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு உள்ளே போகிறதுக்கான வழி. ஸோ நம்ம இது 2 வழியை பார்க்கலாம். இல்லை ரொம்ப ஈஸியான வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறது தான். இப்போது உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஜூம் மீட்டிங் கனெக்ட் ஆகும். ஸோ நான் இந்த லிங்க் டைரெக்டாக கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் உங்கள் கம்ப்யூட்டரில். அதில் ஓப்பன் ஜூம் மீட்டிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. மீட்டிங் ஓப்பன் பண்ணணுமா? ஆமாம். அதனால் இந்த ஓப்பன் ஜூம் மீட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜூம் ஆப்பு தானாக ஓப்பன் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் வித் கம்ப்யூட்டர் ஆடியோ அப்படின்னு வரும். ஏன்னா இது நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் கம்ப்யூட்டர் ஆடியோ கனெக்ட் ஆகும். அப்போ தான் நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அது இன்னொருத்தருக்கு கேட்கும். அதனால இந்த ஜாயின் வித் கம்ப்யூட்டர் ஆடியோவை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த கீழே லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு ஹெட்ஃபோன் படம் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஜாயின் ஆடியோ கீழே லெஃப்ட் சைடில். இது இப்போது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகலை, அதான் இந்த சிம்பிள். நீங்கள் இந்த ஜாயின் வித் கம்ப்யூட்டர் ஆடியோ கொடுக்கும்போது அது கனெக்ட் ஆகும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கீழே அந்த மைக் படத்தை பார்த்தீங்களா, இந்த மைக் படத்தில் மைக் படம் வந்துருச்சு, ஹெட்ஃபோன் படம் போயிடுச்சு, மைக் படம் வந்துருச்சு. அதில் ஒரு ரெட்டு கலர் மார்க் ஒன்று இருக்குது. ஸோ அப்படின்னா மைக் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் கேமராவும் ஆஃப் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பேசணும், நடுவில் ஏதாவது நீங்கள் சந்தேகம் கேட்கணும், இல்லை ஜென்ரலாக ஏதோ ஒரு கொஸ்டின் கிளாஸில் கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மைக்கு மேலே போய் இப்படி கிளிக் பண்ணுங்கள். அந்த ரெட் கலர் மார்க் போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் பேச பேச அந்த க்ரீன் கலர் மேலேயும் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்கள் பேசுகிறது இந்த மைக்கில் கேட்குதுன்னு அர்த்தம். நீங்கள் வேணான்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேமரா வேணும், ஆன் பண்ணணும் இல்லை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே போயிட்டு நீங்கள் இந்த ஸ்டார்ட் வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆன் ஆகிடும். இல்லை வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் வீடியோ அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா. ஒருவேளை நீங்கள் சேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த கிளாஸில் எடுக்கிறவர்கிட்ட நீங்கள் ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க, நடுவில் சேட்டிங், மோஸ்ட்லி இது தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் மைக்கு ஆன் பண்ணியே பேசிடலாம். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இல்லை உங்கள் மைக்கு ஒர்க் ஆகலை, அங்கே இருக்கிறவர் ஏதோ சொல்கிறார், உங்கள்கிட்ட சேட்டில் கேட்பார், நீங்கள் பேசுகிறது கேட்கல அப்படின்னு உங்களுக்கு சேட்டில் வரும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். சரிங்களா. இந்த சேட்டுன்ற இடத்துல மெசேஜ் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் அவங்க கிட்ட நீங்கள் சேட் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது பேசணுன்னா இங்கே சேட் பண்ணலாம். அவங்களும் அங்கேருந்து இங்கே கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம், ஆமாம் சார் என் மைக்கு வந்து ஒர்க் ஆகலை, அது மாதிரி நீங்கள் எதாவது சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சொல்லிக்கலாம். சரிங்களா. நீங்கள் திரும்ப சேட்டை வேணாம், இந்த விண்டோ வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா மேலே போய் லிங்க்கு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் அது உங்களுக்கு தேவைப்படாது. சரிங்களா. வெறும் இந்த மைக் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ இப்படி தான் நாம் வந்து ஒரு ஜூம் ஆப்குள்ளே நம்ம உள்ளே வர்றது. ஒருவேளை இந்த மீட்டிங்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களே மீட்டிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இது வந்து க்ளோஸ் ஆகிடும் ஃபுல் விண்டோ. இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்களா எண்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது ரைட் சைடு கீழே. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, எண்டை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது லீவ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். அப்படி லீவ் மீட்டிங் சொல்லி இதை நீங்கள் என்ன செய்யலான்னா, இந்த லீவ் மீட்டிங் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மீட்டிங் விட்டே நீங்கள் வெளில வந்துடுவீங்க. ஸோ நம்ம பழைய ஸ்க்ரீனுக்கு அப்படியே வந்துடும்.